தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம். நம் உடலில் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்க இரத்தம் மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 அன்று உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இரத்த தானம் செய்ய ஊக்குவிப்பதுமே இதன் அடிப்படை நோக்கமாகும். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனின் உடலில் சுமார் 6 லிட்டர் வரை இரத்தம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரத்த தானம் செய்வது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்தை இரத்த தானம் செய்வது குறைக்கிறது. இரும்பு சத்து பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு இன்றியமையாததாக இருந்தாலும் அதிகப்படியான இரும்பு சத்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் ஆக்சீகரிப்பு அழுத்தத்திற்கு வழிவகை செய்யும். மேலும் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும். எனவே இரத்த தானம் செய்வதன் மூலம் அதிகப்படியான இரும்பு சத்தை கட்டுப்படுத்தவும் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற சிக்கல்களை தவிர்க்கவும் முடியும். எத்தனை பேருக்கு பிளட் இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படுது? நம்ம ஊர்ல 1000 கணக்கான பிளட் பேங்க்ஸ் இருந்தாலும் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பிளட் ஷார்ட்டேஜ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிளட் தேவைப்படுது? சர்ஜரிஸ் பண்ணுறவங்க, ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இருக்கவங்க, புற்றுநோய் இருக்கவங்க, அனிமியா இருக்கவங்க, பிளட் கம்மியாக இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் தேவைப்படுது. பட் பிளட் கொடுக்க வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த பிளட்டு நம்ம கொடுத்துட்டா நம்மளுக்கு கம்மியாயிடுமோ அப்படின்லாம். பட் அதெல்லாம் வரியே பண்ணிக்க வேண்டாம். ஐடியலாக நம்ம பார்த்தா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இரத்த தானம் செய்ய நல்ல உடற்தகுதி இருப்பதும் அவசியமாகும். A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், O பாசிட்டிவ், A நெகட்டிவ், B நெகட்டிவ், AB நெகட்டிவ் மற்றும் O நெகட்டிவ் என சுமார் 8 இரத்த வகைகள் உள்ளன. ஸோ யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் இருக்கவங்க வரைக்கும் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கலாம். டயபெட்டிக் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, இல்லை ரத்த நோயில் பாதிக்கப்பட்டவங்க லைக் ஹெப்படைட்டிஸ், HIV அவங்க இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பண்ணுறவங்களும் அவாய்ட் பண்ணிட்டு கொடுக்கறது இட்ஸ் மச் பெட்டர். எவ்ரி இயர் ஜூன் 14 நம்ம கார்ல் லான்ஸ்டர்னரோட பர்த்டேவை தான் வேர்ல்ட் பிளட் டொனேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளது A பாசிட்டிவ், B பாசிட்டிவ் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சவர். ஒரு முறை இரத்த தானம் செய்த பிறகு 3 மாதங்கள் கழித்து மீண்டும் செய்யலாம். எனினும் தானம் செய்யும் முன் மருத்துவருடன் ஆலோசிப்பதும் உள்ளூர் இரத்த தான மையங்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதும் அவசியமான ஒன்றாகும். இரத்தம் கொடுப்போம், நம்பிக்கையை கொடுப்போம், ஒன்றாக உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டு இரத்த தான தினத்திற்கான கருப்பொருளாக உலக சுகாதார மையம் அறிவித்திருக்கிறது. வெறும் 10 to 15 நிமிடம் செலவு செய்வதன் மூலம் பலரது உயிரை காப்பாற்றும் ஒப்பற்ற வாய்ப்பை இரத்த தானம் நமக்கு வழங்குகிறது.